ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மகிழ்ச்சியாய் நன்றி செலுத்துதல். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். உளவியல் நிபுணர் எம்மன்ஸ் வார நிகழ்வுகளை குறிப்பெடுக்கும்படி 3 குழுவினர்களை பிரித்தார். அதில் ஒரு குழுவினர் அவர்கள் நன்றி செலுத்தக்கூடிய 5 காரியங்களை எழுதினர். ஒரு குழுவினர் அவர்கள் சந்தித்த 5 பிரச்சனைகளை எழுதினர். ஒரு குழுவினர் தங்களுடைய வாழ்க்கையில் எளிமையான விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்திய 5 காரியங்களை எழுதியிருந்தனர். அந்த ஆய்வின் முடிவில் தங்கள் நன்றியுணர்வை வெளிப்படுத்திய குழுவை சேர்ந்தவர்களே தங்கள் எதிர்காலத்தை குறித்த நேர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் என்றும் குறைவான சரீர வியாதிகள் உடையவர்கள் என்றும் கண்டறியப்பட்டனர். நன்றியுள்ளவர்களாய் இருத்தல் என்பது வாழ்க்கையை நாம் பார்க்கும் விதத்தை மாற்றுகிறது. நன்றி சொல்லுதல் நம்மை மகிழ்ச்சி அடையவும் செய்கிறது. தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்பதால் ஏற்படும் நன்மைகளை வேதம் நமக்கு அறிவிப்பதின் மூலம் தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. சங்கீதங்கள் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. சங்கீதம் 100வது அதிகாரம் 5வது வசனம் என்றும் அவருடைய மாறாத கிருபைக்காகவும் ஆச்சரியமான கிரியைகளுக்காகவும் நன்றி செலுத்தும்படி தேவ ஜனத்திற்கு மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தை பவுல் நிறைவு செய்யும் போது அவருக்கு ஊழியத்தில் உறுதுணையாய் இருந்தவர்களுக்கு தன் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் விதத்திலேயே அதை எழுதுகிறார். அவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தோடு பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனம் தன் நன்றியை வெளிப்படுத்துகிறார். தேவனையும் அவர் செய்த நன்மைகளையும் நினைவு கூறும் போது கவலைகள் இல்லாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் தம் நன்றியை வெளிப்படுத்த முடியும். நன்றி செலுத்துதல் என்பது நமக்கு தேவ சமாதானத்தை அருளி நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் பாதுகாத்து வாழ்க்கையின் பார்வையையே மாற்றிவிடும். நன்றியுள்ள இருதயம் மகிழ்ச்சியின் ஆவிக்கு ஊட்டமளிக்கும் கூறினவர் எலிசா மோர்கன். உங்களுடைய நன்றியுணர்வை வெளிப்படுத்த எது தடையாயிருக்கிறது? உங்களுடைய தேவையை தேவனிடத்திற்கு கொண்டு வரும்போது மகிழ்ச்சியான நன்றி செலுத்துதலுக்கு தேவன் எவ்விதம் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். பரலோக பிதாவே, நான் பிரச்சனையை பார்க்கும்போது நன்றி உணர்வையும் சோத்திரம் சொல்லும் ஆவியையும் எனக்கு தாரும் என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.